ஹாய் காய்ஸ், என்ன வித்த கட்டிட்டு இருக்கு? இங்க பாருங்க, மேல் டாமினேஷன் சொசைட்டி எப்படி எப்படி இருக்கு. சரி இருடா வரேன். ஹாய் காய்ஸ், ஸோ நான் இப்படி இருக்கேன். இந்த டிவி யூனிட்டை நான் இப்படி மாற்ற போகிறேன். அது வந்துட்டு இதில் வந்துடும். டிரான்சிஷன் போட்டுடலாம். டயலாக் மட்டும் தான் பேசுவா, ஆனா ஒர்க் எல்லாம் பண்ண போறது நான் தான். டிஐஒய் பண்ணிருவீங்களா? டிஐஒய்னா என்ன? டூ யுவர் ஒர்க். Do your work. Do it yourself. அழகாக்குறது யாரு? அழகாக்குறது நீங்க தாங்க. அப்படி சொல்லு. Credit goes to me. So let's watch the video. என்னோட ஃபர்ஸ்ட் ஒர்க் இன்னைக்கு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். நீ போய் மேலே பாரு. பை. நம்ம வீடியோல கண்டினியூ பண்ணுவோம். நான் போய் என்னோட இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு வரேன். கண்ணாயிரம் அந்த வெப்பன் சனி ட்ரில்லர். முத வேலையா இந்த கிளாக்கை வந்துட்டு கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்றேன். மெஷர்மெண்ட் முக்கியம் பிகிலு. டி வாட்ச் வந்து இப்படி வரும். ஓகேவான்னு பார்த்துக்கோ. கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கிளாக்கை மாத்தணும்னா கூட அப்ரூவல் வாங்கி தான் பண்ணணும். வாஷ் அவுட். ஸோ இதுதான் வந்துட்டு என் ஒய்ஃப் கஷ்டப்பட்டு பண்ணது. ஆனால் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபேரடாக தெரியுது. நாங்கள் ஒட்டி 4 months கூட ஆகலை. இங்கே இருக்க அந்த வாய்ஸ்னால வந்து கலர் எல்லாமே வந்து ஃபேட் அவுட் ஆயிடுச்சு. அதுதான் இதுக்கு பதிலாக தான் இதே தீமா இல்லை இதை விட டிஃப்ரெண்ட் தீமா எனக்கு தெரியல. இவ்வளோ ஃபோட்டோஸ் வேஸ்ட்டாக போயிடுச்சு. ஒய்ஃபின் உழைப்பு இப்போ டஸ்ட்பினுக்கு வந்து போகுது. ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஏதாவது க்ரியேட்டிவாக யோசிச்சு இன்னும் வீட அழகாக்குவா அப்படின்னு நினைக்கும் போது குஷியாக இருக்கு. மர்க்கா சொல்லு. குஷியாக இருக்கு. இதோடைய வேலை முடியலை. ஒரு மாதிரி பசை மாதிரி இருக்குல்ல, இதை ஃபுல்லாக உட்காந்து வந்து க்ளீன் வேற நான் நீ பண்ணணும். ஹெல்ப் பண்ண போகிறேன். நீங்கள் ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறதே எனக்கு பெரிய ஹெல்ப். அந்த ஷீட்டு இந்த மாதிரி எங்களோட ஃபேவரட் ஃபோட்டோஸ் எல்லாம் 4x4 அந்த சைஸில் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சிருக்கேன். இப்படியே ஸ்டிக் பண்ணால் நல்லா இருக்காது. ஃப்ரேம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கலர் பேப்பர்ஸில். இதுக்குள்ளே இதை ஸ்டிக் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஃப்ரேம் கொடுக்க போகிறோம். ஆக்சுவலி நான் இதை வந்து ப்ரீவியஸாக ஒரு டெக்காரில் பண்ணியிருந்தேன். அப்போ என்ன ஆச்சுன்னா, இதே மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டிக் பண்ணும்போது காற்று பட்டு இந்த இது வந்துட்டு ஃபேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு தான் இப்போ நியூவாக பண்ண போகிறோம் ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு. சரி காற்று படாமல் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டில் நிறைய பாலித்தீன் கவர்ஸ்லாம் விற்குது. இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணியாச்சு. எல்லா ஃபோட்டோவும் இந்த மாதிரி கவரில் வந்து அவள் வந்து போட்டுட்டா. இதுதான் வந்து சீலிங் மிஷின். இவனேன்னு நான் பண்ணிட்டு இருந்தேன், வந்து எனக்கு ஹெல்ப் பண்றேன்ட்டு உட்காந்துட்டு அப்புறம் என் வேலையை கெடுக்கிறது தான் இந்த ஹஸ்பண்டோட வேலை. கரெக்டாக சீல் வரல, அடுத்ததை கொடுங்க. எப்பா நீ ரீல் ஓட்டினது போதும், கிளம்பி மாட்டிருக்கு. அதனால தான் ஒழுங்காக சீல் ஆகலை. ஆட தெரியாது சிலுக்கு காலில் சுலுக்குனால. இந்த டைம் நான் வந்து பெர்ஃபெக்டாக பண்ணுறேன். என்ன பண்ணோம் அப்படின்னா, நீ இந்த சைடு வந்து ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கோ, இந்த சைடு ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். அவ்வளோதான். இந்த ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நம்ம இங்கே பழமொழி சொல்லுவாங்க, நான் வந்து வேலை பார்க்கணுன்னா எனக்கு 10 பேர் வேலை பார்த்து கொடுத்தா தான் அந்த வேலையை நான் பண்ணுவேன்னு. அதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஏட்டாளுக்கு சீட்டாளு, சீட்டாளுக்கு சின்னால. உளறிட்டு இருக்காது. நான் பாட்டுக்கு பண்ணி முடிச்சிருப்பேன் நேரம். இப்போ வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறேன்னு என்னையும் வேலை வாங்கிட்டு இருக்காரு. இல்லை நான் தப்பு பண்ணுறேன். இந்தா எனக்கு ஆஃபீஸ் கால் இருக்கு, நீ கண்டினியூ பண்ணு. அழகாக ஒட்டிடணும். இதெல்லாம் பேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சொல்லாங்க, நான் வந்து ஒட்டுறது ஹெல்ப் பண்ணுறேன். இது இந்த வாயெல்லாம் ஒட்டுமா? ஒட்டி கட்டுறேன். குடுறா போட அங்கிட்டு. கரெக்டாக ஒட்டிட்டா. எக்ஸ்ட்ராஸ் மட்டும் கட் பண்ணிவிட்டு அப்படியே வச்சோன்னா ஃபோட்டோ வந்து ஃபேட் ஆகாமல் இருக்கும். இந்தா நான் சொல்லி கொடுத்த மாதிரி எல்லா ஃபோட்டோக்கும் பண்ணேன். மென்டல் டார்ச்சரில் நீ எதனா எசுக்க புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ளே உட்காந்துலான்னு பார்க்குறேன் ப்ரோ. இந்த மாதிரி நம்ம பண்ணி வச்ச ஃப்ரேமில் நான் அந்த டேட்டும் அண்டு எந்த லொக்கேஷனில் நாங்கள் எடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு மெமரபிளாக இருக்கும். மோஸ்ட்லி நாங்கள் ட்ரிப் போனது அண்ட் எங்களோட வெட்டிங் ஃபோட்டோஸ், ஹனிமூன் ஃபோட்டோஸ், இந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸ்லேயுமே நான் டேட் அண்ட் பிளேஸ் மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ அந்த மெமரிஸ் வந்து ரீக்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்போல்லாம் நம்ம அந்த ஃபோட்டோ பார்க்கும்போதோ.
என் பக்கத்து வீட்டு குட்டி ஃப்ரெண்ட்ஸ் வேற வந்துட்டாங்களா, அதுக்கப்புறம் என்ன அவங்க ஒர்க் பண்ணவே விடலை. நானும் அவங்களோட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு திருப்பி என் ஒர்க்கை வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருந்தேன். சன் டிவி செய்திகளுக்காக சுகுமாரன். மேலே இருக்க அந்த ஸ்பேஸ் எம்டியாக இருந்தனால எங்களோட 2 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் அதில் மாட்டிட்டோம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஸ்டெப்ஸ் பக்கத்தில் இருக்கிற வால் எம்டியாக இருந்ததில்ல, எங்களோட 3 ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக மாட்டி வச்சிட்டோம். ஸோ ஃபைனல் லுக் இப்படி தான் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.